ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, அண்மையில கூட சில முக்கியமான தகவல்கள் வந்துகிட்டு இருந்திருக்குது. குறிப்பா அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களுடைய பெயரும் ஒரு குறிப்பிட்ட வழக்குல சம்பந்தப்பட்டிருக்குது. ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டின் இவங்களுடைய பேர்லாம் சில வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்குது. அதன் காரணமாகத்தான் இவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. தப்பா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ண மாதிரி முதல் தகவல் நமக்கு சொல்லுது. டிஃபமேஷன் தொடர்பா தான், அதாவது முதலமைச்சர் விஜய் தொடர்பான ஏராளம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாருன்றாங்க. சில டிஃபமேஷன் தான் சொல்றாங்க. அப்போ அது தொடர்பா நீங்க கைது ஏன் பண்ணணும்? அப்ப என்ன சந்தேகம் வரும்னா, இதுக்கு அரெஸ்ட் பண்ணல. பெண்களை பத்தியும் பெண் குழந்தைகளை பத்தியும் கொச்சையா அவதூறா பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு முக்தார் யூடியூபர். அவரை கைது பண்ணவோ தொடவோ இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்ல. முக்தாரை தொட உங்களுக்கு துப்பு இல்ல. ஆனா மாரதாசையும் கைது பண்றீங்க. நீங்களும் போன ஆட்சியின் தொடர்ச்சியா தானே தெரியுறீங்க. விமர்சனம் பண்ணா கைதா? அது அவதூறா இருந்தாலும் அழைச்சு விசாரிங்க சார். என்னென்ன திறமையா கைது பண்றீங்க? முக்தாருங்கிறவர் யாரு? கேவலமான ஒரு ஜென்மம். அந்த முக்தாரை தூக்குவதற்கு துப்பு இல்லாம இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை சும்மா வந்துகிட்டு இருக்கு. ஏன் கூப்பிட்டு விசாரிங்கள? ஏன்னா முன்னாள் முதலமைச்சரோட போட்டோ போட்டா அப்படி, இந்நாள் பார்லமெண்ட் உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவருடைய போட்டோ போட்டா அப்படி. அதனால பயப்படுது போல அரசாங்கம். ஏன்னா கூட்டணி அரசாங்கம்ல. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. மாரிதாஸ் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்களை தவறாக ஒரு புகைப்படத்தோட வச்சு போட்டதுனால அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காரணம் அதுவா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது திமுக அரசு கடந்த ஆட்சியில என்ன பண்ணாங்களோ, திமுகவை குறித்து தவறாக போடும்போது அந்த யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி தாவேக்காவும் அதே நிலைப்பாட்டுல செயல்படுறாங்க அப்படின்ற விமர்சனத்தை மக்கள் வைக்கிறாங்க, ஜெர்னலிஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் நம்மளும் வைக்கணும். ஒரு அரசு பத்தியோ அல்லது அரசினுடைய துறை சார்ந்த நபர்கள் பத்தியோ ஒருத்தங்க மேபி டிஃபமேட்டரி ஏதாவது வச்சாங்கன்னா கூட வழக்கு பதிவு பண்ணுங்க. ஒரு அழைச்சி விசாரணை செய்யுங்க. என்ன சார், ஏன் சார் இப்படி போட்டீங்க? உங்களுக்கு தகவல் தெரியுமா? தெரியாம ஏன் சார் போட்டீங்கன்னு கேளுங்க. தப்பு இல்லை. எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அப்ப என்ன சந்தேகம் வரும்னா, இதுக்கு அரெஸ்ட் பண்ணல, வேற எதுக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, அண்மையில கூட சில முக்கியமான தகவல்கள் வந்துகிட்டு இருந்திருக்குது. குறிப்பா அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களுடைய பெயரும் ஒரு குறிப்பிட்ட வழக்குல சம்பந்தப்பட்டிருக்குது. ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டின் இவங்களுடைய பேர்லாம் சில வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்குது. அப்ப அந்த வழக்கு தொடர்பா ஒரு காணொலி போடுறாரு. அதன் காரணமாகத்தான் இவங்க கைது பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு இன்னொரு தரப்பு செய்தியும் வருது. இது உண்மைதானா சார்? அந்த உண்மையா இல்லையாங்கிறத நோக்கி நம்ம நகர்த்தி இருக்கிறது இப்ப அரசு. நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பீச்சுக்காக தப்பா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ண மாதிரி முதல் தகவல் நமக்கு சொல்லுது. இப்போ கிரைம் செல்வராஜ் போன்றவரெல்லாம் போட்டிருக்காங்க. டிஃபமேஷன் தொடர்பா தான், அதாவது முதலமைச்சர் விஜய் தொடர்பான ஏராளம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாருன்றாங்க. சில டிஃபமேஷன் தான் சொல்றாங்க. அப்போ அது தொடர்பா நீங்க கைது ஏன் பண்ணணும்? அவதூறு வழக்கு போடலாம். பெண்களை பத்தியும் பெண் குழந்தைகளை பத்தியும் கொச்சையா அவதூறா பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு முக்தார் யூடியூபர். அவரை கைது பண்ணவோ தொடவோ இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்ல. முக்தாரை தொட உங்களுக்கு துப்பு இல்ல. ஆனா மாரதாசையும் கைது பண்றீங்க. முக்தாருங்கிறவர் யாரு? ஒரு கேவலமான ஒரு ஜென்மம். அவ்வளவு கேவலம் பேசிச்சிருக்காரு. மனச்சான்றெல்லாம் பேசுறாரு. வீட்டு உங்க மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா அப்பெல்லாம் பேச தோணுமா உங்களுக்கு? அவ்வளவு கேவலமான உடல் மொழி, கொச்சையான பேச்சு. கொஞ்சுறாங்க இந்த அரசாங்கம். இன்னும் தாவேக அரசு கொஞ்சுகிறது முக்தார்கிட்ட. ஆனா மாரதாச மதுரைக்கு வீடுகளுக்கு கைது பண்ணிட்டு தூக்கிட்டு வராங்க. போன ஆட்சி என்ன பண்ணுச்சு? சவுக்கு சங்கர் கைது, பெலிக்ஸ் கைது, மாரிதாஸ் கைது, சாட்டை துரைமுருகன் கைது, கிஷோர் கேசாமி கைது. எவனாச்சும் ட்வீட் போட்டானா கைது, எவனாச்சும் ஏதாச்சும் வீடியோ எடுத்து போட்டானா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வீட்டுக்கு சம்மனு. அப்புறம் நான் போய் அங்கே வேலையை விட்டுட்டு போயிட்டு நின்று பேசிட்டு வரணும். பயமுறுத்துறாங்களாமா, பூச்சாண்டை காட்டுறாங்களாமா. வெட்டி பசங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த இஷ்யூலயே கூட கருத்து சுதந்திரம் அப்படின்னு இப்ப யாரும் இதை டிஃபெண்ட் பண்ணணும்னு விரும்பல. இப்போ அவர் டெரகேட்டரி கமெண்ட்ஸ் பேசினாரா,
அவதூறா பேசினாரா? ஏன்னா சில பேர் போட்டோ ஏதோ போட்டாரு அப்படின்றாங்க. மினிஸ்டர், அவங்க தொழில்துறை மினிஸ்டரா, அவங்க பேர் என்ன, கீர்த்தனா, அவங்க ஏதோ போட்டாருன்றாங்க. அப்படிலாம் போட்டா தப்பு. அது தொடர்பா வழக்கு போடுங்க. என்னன்னு கூப்பிட்டு விசாரணை செய்யுங்க. என்ன சார் அப்படி போட்டீங்க, நீங்க ஒரு முக்கியமான ஒரு யூடியூப்ல இருக்கிறீங்க, ஒரு சமூக வலைதள பதிவரா இருக்கிறீங்க, அப்படி கேளுங்க, விளக்கம் சொல்லட்டும். சம்மன் அனுப்புங்க. இல்லைன்னா என்னன்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போங்க, விளக்கம் கொடுங்க சார் சொல்லிட்டு போங்க. கைது ஏன் பண்றீங்கன்னு கேட்கிறேன். இப்ப நீங்களும் போன ஆட்சியின் தொடர்ச்சியா தானே தெரியுறீங்க. விமர்சனம் பண்ணா கைதா? அது அவதூறா இருந்தாலும் அழைச்சு விசாரிங்க சார். என்னென்ன திறமையா கைது பண்றீங்க? அது தப்புதான். கண்டிப்பா சார். அது மட்டும் இல்ல, பாத்தீங்க அப்படின்னா திமுக நீங்க சொன்ன மாதிரி முக்தாரையோ இல்ல நக்கீரன் கோபால் அவர்களையோ எல்லாம் அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம். அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கே பிஜேபி சார்ந்த யூடியூபர்ஸ் தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசானது கைது பண்ணுது. அப்போ திமுக மேல அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து தாவேகாவிற்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும். முக்தாரை ஏன் கைது பண்ணுன்ற கேள்விக்கு முதல்ல இந்த அரசு பதில் சொல்லணும். அடிப்படையில நான் அவங்க சொல்லட்டுமா, நான் அந்த கைதுக்கு எதிரானவன் சார். அந்த பிரச்சனையில தான் திருச்சி சிவாவை கூட கைது பண்ணி. அதாம்மா, நான் அடிப்படையில கைதுக்கு எதிரானவன் தான். ஒரு விஷயம் ஒருத்தர் கருத்தை பேசியதற்காகவோ எழுதியதற்காகவோ கைது செய்வது என்பது தவறானது. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது. ஆனா அந்த விஷயத்துல கூட நாம ஏன் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனோம் முத்தரசன் சொன்னோம்னா, அது பெண்களை பத்தியும் பெண் குழந்தைகளை பத்தியும் பேசிட்டாருன்னும் போது நமக்கு வந்து அந்த ஊண்டை வந்து நம்மளால வந்து கடந்து போக முடியல. காமராஜர் விமர்சனம் பண்ணு, கருணாநிதி விமர்சனம் பண்ணு, பெரியார் விமர்சனம் பண்ணு, அண்ணா விமர்சனம் பண்ணு, என்ன வேணா பண்ணி தொலை. அது பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம். புரியுதா உங்களுக்கு? அது வேற. நீ யார வேணா பத்தி பேசு. பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் இஸ் டிஃபரெண்ட். ஆனா அலிஷா அப்துல்லாங்கிறவங்க ஒரு பெண், அவங்க ஒரு பிறந்த குழந்தைய போய் ஒரு தலைவர்கிட்ட போய் காமிக்கிறாங்கன்னும் போது அதோட முகத்தை பத்தியும் அந்த குழந்தைக்கு என்னடா தெரியும், நீங்க பேசுறதெல்லாம் தெரியுமா? உன் வீட்டு குழந்தைகளை பத்தி இந்த மாதிரி 4 பேர் உட்காந்து அசிங்கமா ஆபாசமா அருவருப்பா கொச்சையா பேசினா ரசிப்பாரா அந்த முக்தார்? அந்த முக்தாரை தூக்குவதற்கு துப்பு இல்லாம இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை சும்மா வந்துகிட்டு இருக்கு. ஏன் கூப்பிட்டு விசாரிங்களேன்? ஏன்னா முன்னாள் முதலமைச்சரோட போட்டோ போட்ட அப்படி, இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமாவளவனுடைய போட்டோ போட்ட அப்படி. அதனால பயப்படுது போல அரசாங்கம். ஏன்னா கூட்டணி அரசாங்கம்ல, விசிகோட கூட்டம் இருக்காங்க. அப்ப பயப்படுகிறதா தாவேக அரசு? முக்தாரை அழைத்து விசாரிக்க பயப்படுகிறதா தாவேக அரசு? பாரதாசை அழைச்சு கைது பண்ணிட்டீங்க. இல்ல சார், கேட்டா வந்து சொல்றாங்க திருச்சி சிவா தானே அந்த பேட்டி காணொலி கொடுத்திருக்காரு, அப்ப அவரை தான் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்ப ஏன் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணும்போது போன அரசுல வந்து பிலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? அப்ப நீங்க கண்டிச்சீங்க, எல்லாருமே கண்டிச்சோம். அது தப்பு தான் அது ஆக்சுவலி. ஆனா இந்த அரசாங்கம், நம்ம ஏன் இது முக்தாரை பத்தி கேட்கிறோம்னா, இவர் இன்வால்வ் ஆகுறாரு. அவர் he is getting involved with திருச்சி சூர்யா சிவா. ஒரு இன்டர்வியூவே கிடையாதுங்க. அது நம்ம அதை இன்டர்வியூன்னு பேசணும். இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன் இன்டர்வியூ. அது இன்டர்வியூ நீ போய் பாருங்களேன். அதுல அதை பார்க்க முடியாதுங்கிறது வேற. ஏன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்தா அந்த வீடியோவே பார்க்க முடியும், அந்த அளவுக்கு பேசிச்சிருப்பாங்க. அது இன்டர்வியூவே கிடையாது. அது இன்டர்வியூன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவா நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு கொச்சையான கலந்துரையாடல் அது. அவர் அழைச்சு விசாரணைக்கணும்ன்ற, நான் கைது கூட பண்ண வேணாமா, ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் நான் சொல்லிட்டேன். அவர் அழைச்சு விசாரிங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? மனப்பிறழ்வு நோய் இருந்திருக்குதா, இல்ல கீழ்ப்பக்கம் மருத்துவமனை கூட்டு போய் உங்களுக்கு நான் வந்து சிகிச்சை கொடுக்கணுமா, இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்? முக்தாரை பார்த்து கேட்கணும்ல, ஏன் கேட்க மறுக்கிறீங்க? என்ன காரணம் சார்? முக்தார் பயம். தாவேக அரசுக்கு பயங்க. தாவேக அரசுக்கு முக்தாரத்தோட பயப்படுது. முக்தாரத்துக்கு பயப்படுது. அவ்வளவு பெரிய ஆளா சார் முக்தார்? ஆமா, கூட்டணி கட்சியினுடைய தலைவரோட போட்டோ போட்டிருக்காரு, முன்னாள் சிஎம் போட்டோ போட்டிருக்காரு. பயப்படுது இந்த அரசாங்கம் நான் சொல்றேன். தாவேக அரசு பதில் சொல்லட்டும். அப்ப யாரு போட்டோ போட்டாலும் இந்த தாவேக அரசாங்கம் பயப்படாது. யாரும் போட்டோ போட்டாலும் இல்ல, முக்தாருக்கு அந்த மாதிரி ஒரு வலிமை உண்டு. நான் என்ன கேட்கிறேன், இன்றைய முதலமைச்சரை பத்தியே கொச்சையா பேசியிருக்காரு. இருந்தாலும் கேவலமா, அதுவும் ஆபாசமா இருக்கிறனால தான் நான் அவங்கள்ட்ட பேசுறேன். அரசியல் விமர்சனம் என்பது வேறு, ஆபாச விமர்சனம் என்பது வேறு. இவர் ஆபாச விமர்சனத்துக்கே பிறந்த, அதற்குனே உருவெடுத்த ஒரு மூஞ்சினா அது முக்தார் மூஞ்சி தான். அதுக்காகவே அவர் பேசுறாரு. வாயை திறந்தாலே ஆபாச வார்த்தைகளும் அர்ச்சனைகள் தான் வருது. எந்த தலைவரை பத்தி பேசுற, குடும்பத்தை பத்தி பேசுறது, பெண்களை பத்தி பேசுறது, குழந்தைகளை பத்தி பேசுறது. வீட்டுக்கெல்லாம் போவாரா, அவங்க மனைவி குழந்தைகளெல்லாம் பார்ப்பாரா? அந்த குழந்தைகள் இந்த வீடியோ எல்லாம் பார்க்குமான்னு தெரியல எனக்கு. அதாவது அந்த குழந்தைகளை போய் நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கூட படிக்கிற பிள்ளைங்க யாரா இருந்தாங்கன்னா உங்க அப்பா இவ்வளவு கேவலமா பேசுறான்னு கேட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த பிள்ளைங்க மனசுக்கு தான் நமக்கு தெரியும். போய் பேசி பார்த்தா தான் தெரியும். தெரியல.
கண்டிப்பா. அப்படி பார்த்தா தாவேகா நிர்வாகி கூட மற்ற கட்சி பெண் நிர்வாகிகளை தவறாக பேசுது, அவர்களை கண்டிக்க கூட இல்ல தாவேகா அரசு. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இந்த நிர்வாகிகள் அப்புறம் இந்த மாதிரி ட்விட்டர்ல பேசுறவங்க, ஃபேஸ்புக்ல எழுதுறவங்க, யூடியூப்ல பேசுறவங்க எல்லாரையும் ஒரு அரசு வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த கட்சியின் தலைவர் அறிவுறுத்தி இருக்கலாம், அல்லது ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கலாம். கட்சி ரீதியா எடுக்க வேண்டிய எடுக்காத நிலைப்பாடுகளை வேற, எடுக்கட்டும் எடுக்காம போட்டோம், எடுக்கணுங்கிறத நம்ம நோக்கம். சொசைட்டி ரீதியா நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன நீங்க சொல்லணுமா வேணாமா? சொல்லணுமா வேணாமா? கண்டிப்பா. அப்ப இதுக்கு சொல்லுங்க, ஏன் மரியாதைக்குரிய மாரதாஸ் கைது பண்ணீங்க? மாரதாஸ் என்ன பண்ணாரு? அப்ப அவரோட ரீசன்ட் வீடியோஸ் பார்த்தா அப்படிதான் தெரியுது நமக்கு. இந்த இது ஆதவ அர்ஜுனா அவர்களை பத்தி பேசினதுதான் அப்படிதான் ஒரு சந்தேகம் வருது. அது உறுதி நான் சொல்லல, அதுவா இருக்குமோ அவ்வளவு சந்தேகத்தை உருவாக்குது.